அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோலாம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த 2 இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அங்கேருந்து தான் நான் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இது ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு தாஜ்மஹால் ஃபீலிங் வந்துச்சு. அங்கே வந்து தனியா ஒரு இந்த மார்பிள்லாம் வச்சு ஒரு ஒயிட் கலரில் ஒரு இடம் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த நடுவுல நம்ம தாஜ்மஹால் போனோம்னா, நடுவுல தண்ணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அங்கே ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து எப்படின்னா, தண்ணிக்கு பதிலா பூ இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக அந்த லைனாக அங்கே காட்டுறேன் பார்த்தீங்களா? பூவாகவே இருந்ததா, அது பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த தாஜ்மஹால் ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடம் வந்து முன்னாடி உள்ள விடுவாங்களாம். இப்ப அங்க வேலை நடக்கிறனால விடல. அங்க வந்து இது கலைஞருடைய இது அவரு அடக்கப்பட்ட அந்த இடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மியூசியமா. எனக்கு ஷாக்கு. இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு இப்ப தான் தெரியுமே. நாங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளலாம் போனோம். பாதி வரைக்கும் போனோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி சொல்ட்டாரு, "அவ்வளோதான் 7:00 கூட க்ளோஸ்" அப்படின்ட்டாரு. நாங்களே 7:30க்கு தான் அங்கேருந்து வந்தோம். எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அதனால நீங்க யாராவது இங்க வரீங்கன்னா, 7:00 முன்னாடியே இங்க வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா 7:00 க்ளோஸ் பண்ணிருவாங்க. அதனால அதுக்குள்ள நீங்க வந்து இந்த கலைஞர் மியூசியம பார்த்துட்டு போங்க. உள்ள நல்லா இருக்குமா, ஏதோ கலைஞரோட ஃபோட்டோ எடுக்கிற மாரி அந்த மாரிலாம் ஏதோ இருக்குமா. நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிஸ் கார்னர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெரினா பீச்சு, அடுத்து வந்து கலைஞர் மியூசியம், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி டைம் ஆனனால நம்ம எம்ஜிஆர் சமாதிக்கு போகல. அங்கேருந்து நம்ம கிளம்பி பாரிஸ் கார்னர் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. சர்ச்சும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சர்ச்சு வந்து 8:00 க்ளோஸ் பண்ணுறவாங்க. நாங்கள் வந்தது 8:45க்கு. அதனால அப்படியே வெளியே இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு, வெளியே மாதா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்தும் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஆட்டோவில். ஸோ ஹோப் யூ ஆல் லைக்டு திஸ் வீடியோ. ஸோ இந்த என்டையர் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்